கோயம்புத்தூரில் நகரின் மிகவும் புகழ்பெற்ற தொழிலதிபர்களில் வீரபாண்டி பெயர் மிகுந்த மரியாதையுடன் பேசப்பட்டது. அவர் தனது கடின உழைப்பாலும் நேர்மையாலும் வீரபாண்டி பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை நாட்டின் முன்னணி கம்பெனிகளில் ஒன்றாக உயர்த்தியிருந்தார். அவரிடம் ஆடம்பர பங்களாக்கள், பல தொழிற்சாலைகள், ஹோட்டல்கள், பண்ணை வீடுகள் மற்றும் பல 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருந்தன. அவரது ஒரே மகள் கயல்விழி சிறு வயதிலிருந்தே எளிமையோடும் நல்ல ஒழுக்கத்துடனும் வளர்ந்தவள். அவளுக்கு ஒருபோதும் தன் தந்தையின் செல்வத்தின் மீது கர்வம் இருந்ததில்லை. வீரபாண்டி எப்போதும் கூறுவார், செல்வம் மனிதனை பெரியவனாக்குவதில்லை, அவனது குணமே அவனை பெரியவனாக்குகிறது. ஆனால் ஒரு நாள் விதி விளையாடியதில் அனைத்தும் மாறி போனது. ஒரு சாலை விபத்தில் வீரபாண்டியும் அவரது மனைவியும் உயிரிழந்தனர். சில நொடிகளில் கயல்விழி தன் தாய் தந்தையை இழந்து முற்றிலும் அனாதையானாள். இப்போது ஒட்டுமொத்த வீரபாண்டி குடும்பத்தின் பல 100 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் மற்றும் பிரம்மாண்ட தொழிலுக்கு ஒரே வாரிசாக கயல்விழி மட்டுமே இருந்தாள். இன்னொரு பக்கம் அவளது சித்தப்பா சேர்மத்துரையும் சித்தி கண்மணியும் வெளியில் அவளை மிகவும் கவனித்துக் கொள்வது போல் காட்டிக்கொண்டனர். ஆனால் அவர்களின் மனதில் ஒரே ஒரு பேராசை மட்டுமே இருந்தது, வீரபாண்டி குடும்பத்தின் மொத்த சொத்துகளையும் அபகரிப்பது. இருவரும் தினமும் ஏதாவது ஒரு புதிய சூழ்ச்சியை செய்தனர். சில நேரங்களில் பணக்கார தொழிலதிபரின் மகனை மாப்பிள்ளையாக பேசி வருவார்கள். சில நேரங்களில் திருமணத்திற்காக கயல்விழிக்கு அழுத்தம் கொடுப்பார்கள். அவர்களின் பாசத்திற்கு பின்னால் சுயநலம் மட்டுமே ஒளிந்திருக்கிறது என்பதை கயல்விழி மெல்ல மெல்ல உணரத் தொடங்கினாள். இந்த சூழ்நிலையில் குடும்பத்தின் பழைய வழக்கறிஞர் நவீன் அவளை தனது அலுவலகத்திற்கு அழைத்தார். அவர் ஒரு கோப்பை எடுத்தபடி, மகளே, உன் தந்தை தனது உயிலில் ஒரு விசேஷ நிபந்தனையை வைத்துள்ளார் என்றார். கயல்விழி ஆச்சரியத்துடன் என்ன நிபந்தனை என்று கேட்டாள். அதற்கு நவீன், உன் திருமணம் உன் சொந்த விருப்பப்படி நடந்தால் மட்டுமே இந்த மொத்த சொத்து மற்றும் கம்பெனியின் மீதான முழு உரிமையும் உனக்கு மட்டுமே இருக்கும். ஆனால் ஏதேனும் ஒரு உறவினர் உன் முடிவில் தலையிட்டாலோ அல்லது சொத்தின் மீது உரிமை கோரினாலோ இந்த விவகாரம் நீதிமன்றத்திற்கு சென்றுவிடும். சட்ட நடைமுறைகள் முடியும் வரை கம்பெனியின் கட்டுப்பாடு அறக்கட்டளையின் வசமே இருக்கும் என்றார். இதை கேட்டதும் தன் சித்தப்பாவும் சித்தியும் ஏன் இவ்வளவு அவசரமாக தனக்கு திருமணம் செய்து வைக்க துடிக்கிறார்கள் என்பதை கயல்விழி புரிந்து கொண்டாள். தன் வாழ்க்கை துணையை தானே தேர்ந்தெடுப்பது என்று அன்றே அவள் முடிவு செய்தாள். சில நாட்களுக்கு பிறகு அவள் நகரின் ஒரு பழைய முருகன் கோயிலுக்கு வழிபட சென்றாள். கோயிலுக்கு வெளியே ஒரு சாதாரண வெள்ளை சட்டை, பழைய ஜீன்ஸ் மற்றும் சாதாரண காலணிகளை அணிந்து கொண்டு ஏழை எளியவர்களுக்கும் முதியவர்களுக்கும் தன் கைகளாலேயே உணவளித்து கொண்டிருந்த ஒரு இளைஞனை கண்டாள். அந்த இளைஞனின் பெயர் செலியன். அவன் அருகிலுள்ள ஒரு சிறிய பணிமனையில் மெக்கானிக்காக வேலை செய்து வந்தான். அவனது வருமானம் மிக குறைவுதான். ஆனால் ஒவ்வொரு மாதமும் தன் வருமானத்தில் ஒரு பகுதியை தேவையுள்ளவர்களுக்கு உதவுவதற்காக செலவிடும் அளவுக்கு அவனுக்கு பெரிய மனம் இருந்தது. கயல்விழி பல நாட்களாக அவனை கவனித்து வந்தாள். செலியனிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நேர்மை, உழைப்பு மற்றும் மனிதநேயம் போன்ற மிகப்பெரிய செல்வம் அவனிடம் இருப்பதை அவள் உணர்ந்தாள். ஒரு நாள் அவள் செலியனை சந்தித்து தனது முழு கதையையும் சொன்னாள். சிறிது நேரம் அமைதியாக இருந்த பின் அவள், எனக்கு என் செல்வம் முக்கியமில்லை, என் தந்தையின் உழைப்பையும் அவரது கனவையும் நான் காப்பாற்ற விரும்புகிறேன். நீ எனக்கு துணையாக இருப்பாயா என்று கேட்டாள். செலியன் ஒரு கணம் கூட யோசிக்காமல், இந்த உறவு நம்பிக்கை, மரியாதை மற்றும் உண்மையை அடிப்படையாக கொண்டது என்றால் எந்த ஒரு கஷ்டத்திலும் நான் உன்னுடன் துணை நிற்பேன் என்று பதிலளித்தான். சில நாட்களுக்கு பிறகு இருவரும் ஒரு சிறிய கோயிலில் எளிமையாக திருமணம் செய்து கொண்டனர். இந்த திருமணத்தை பற்றி அறிந்ததும் சேர்மத்துரை மற்றும் கண்மணியின் காலடியில் இருந்த நிலைமை நழுவி விழுந்தது போல் அதிர்ச்சி அடைந்தனர். ஒரு ஏழை மெக்கானிக் தங்களின் கோடிக்கணக்கான திட்டத்தை பாழாக்கி விட்டதாக அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் தாங்கள் ஒரு சாதாரண மெக்கானிக் என்று நினைத்து கொண்டிருக்கும் அந்த இளைஞனின் உண்மையான அடையாளம் வெளிவரும்போது தங்களது பார்வை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த நகரத்தின் பார்வையும் மாறப்போகிறது என்பதை அவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. திருமணத்திற்கு பிறகு கயல்விழி தனது ஆடம்பர பங்களாவில் செலியனுடன் வசிக்க தொடங்கினாள். செலியன் எப்போதும் போலவே சாதாரண ஆடைகளையே அணிந்தான். அதிகாலையிலேயே எழுந்து வீட்டு பணியாளர்களுக்கு உரிய மரியாதை அளித்துவிட்டு தனது சிறிய கேரேஜிற்கு வேலைக்கு சென்று விடுவான்.
கோடிக்கணக்கான சொத்துகளுக்கு மருமகனாக இருந்த போதிலும் அவனது குணத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாததை கண்டு பங்களாவின் வேலைக்காரர்களும் ஆச்சரியப்பட்டனர். ஆனால் சேர்மத்துரை மற்றும் கண்மணியின் மனதில் வெறுப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. ஒரு இரவு இருவரும் தங்கள் அறையில் அமர்ந்து சதி திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தனர். கண்மணி ஆத்திரத்துடன், இந்த பையன் இதே வீட்டில் இருந்தால் மொத்த சொத்தும் என்றென்றைக்கும் கயல்விழியின் கைக்கே போய்விடும். இவனை எப்படியாவது அசிங்கப்படுத்தி அவ பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்றாள். சேர்மத்துரை புன்னகையுடன், இனிமேல்தான் ஆட்டமே ஆரம்பம். கயல்விழியே இந்த ஏழை பையனை வீட்டை விட்டு துரத்தும் அளவுக்கு ஒரு வலையை நான் பின்னுகிறேன் என்றான். மறுநாளே சேர்மத்துரை கம்பெனியின் நிதி பிரிவு தலைவர் சுந்தரை தன் பக்கம் இழுத்து கொண்டான். இருவரும் சேர்ந்து கம்பெனியின் லாக்கரில் இருந்து சில முக்கிய ஆவணங்களையும் பணத்தையும் மாயமாக்கினர். மாலையில் பங்களா முழுவதும் பெரும் அமளி துமளி ஏற்பட்டது. சேர்மத்துரை உரத்த குரலில், இந்த ஏழை பையன் இந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்தே திருட்டு ஆரம்பமாகிவிட்டது. இதற்கு முன்னால் நம் வீட்டில் இப்படி எப்போதுமே நடந்ததில்லை என்றான். கண்மணியும் அழுவது போல் பாசாங்கு செய்து கொண்டே, ஏழைகளை ஒருபோதும் நம்பாதீர்கள் என்று நாங்கள் அப்போதே சொன்னோம் என்றாள். உடனே கயல்விழி, எந்த ஆதாரமும் இல்லாமல் யார் மீதும் பழி சுமத்தாதீர்கள் என்றாள். ஆனால் சேர்மத்துரை ஏற்கனவே திட்டமிட்டு தயாராக இருந்தான். அவன் பாதுகாப்பு காவலர்களை அழைத்து செலியனின் அறையை சோதனையிடுமாறு கூறினான். அடுத்த சில நிமிடங்களில் அதே கம்பெனியின் கோப்புகளும் பணமும் அவனது அலமாரியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டன. வீடே அதிர்ச்சியில் உறைந்து போனது. கயல்விழியும் சில நொடிகள் திகைத்து நின்றாள். ஆனாலும் அவளுக்கு தன் கணவன் மீது முழு நம்பிக்கை இருந்தது. அவள் செலியனை பார்த்தாள். செலியன் மிகவும் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அவன், இந்த பொருட்களை நான் பார்த்தது கூட இல்லை. என்னை மாட்டிவிடுவதற்காகவே யாரோ இவற்றை இங்கே வைத்திருக்கிறார்கள் என்று மட்டுமே கூறினான். சேர்மத்துரை சத்தமாக சிரித்து, இப்போதும் இவனை நம்ப போகிறாயா கயல்விழி? ஆதாரம் உன் கண்முன்னால் இருக்கிறது என்றான். அதே நேரத்தில் கம்பெனியின் பழைய வழக்கறிஞர் நவீனும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் அனைவரது பேச்சையும் கூர்ந்து கவனித்துவிட்டு, இன்றே எந்த ஒரு முடிவிற்கும் வர வேண்டாம். முதலில் இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தையும் குறித்து நடுநிலையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றார். சேர்மத்துரைக்கு இது சற்றும் பிடிக்கவில்லை என்றாலும் அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். அன்று இரவு கயல்விழி செலியனிடம், உண்மையிலேயே நீ எதுவும் செய்யவில்லையா என்று கேட்டாள். செலியன் புன்னகைத்து, நான் தவறானவனாக இருந்திருந்தால் உன் கண்களை நேராக பார்த்து பேசியிருக்க மாட்டேன். இந்த பொருட்கள் என் அறைக்கு எப்படி வந்தன என்று எனக்கே தெரியாது. ஆனால் உண்மை நீண்ட காலம் மறைந்திருக்காது என்றான். கயல்விழி எதுவும் பேசாமல் அவனது கைகளை பற்றி கொண்டு, எனக்கு உன் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது என்றாள். மறுநாள் செலியன் யாருக்கும் தெரியாமல் பங்களாவின் சிசிடிவி கட்டுப்பாட்டு அறைக்கு சென்றான். அங்கே முந்தைய இரவின் சில கேமரா பதிவுகள் மர்மமான முறையில் அளிக்கப்பட்டிருப்பதை கண்டான். இதை பார்த்ததும் இது ஒரு சாதாரண திருட்டு அல்ல, முன்பே திட்டமிடப்பட்ட ஒரு சதி என்பதை அவன் உணர்ந்தான். ஆனால் செலியன் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. அவன் தனது பழைய நண்பன் ஒருவனுக்கு போன் செய்து, எனக்கு உன்னுடைய உதவி தேவை, உண்மையான குற்றவாளியை வெளிக்கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று மட்டுமே கூறினான். போனின் மறுமுனையிலிருந்து, நீங்கள் கவலைப்படாதீர்கள் சார், ஆதாரம் இன்றே உங்களிடம் வந்து சேரும் என்ற பதில் வந்தது. இதை கேட்ட செலியன் லேசாக புன்னகைத்தான். தூரத்தில் நின்று கொண்டிருந்த சேர்மத்துரை இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தான். ஒரு சாதாரண மெக்கானிக்கிடம் பேசும் நபர் போனில் செலியனை ஏன் சார் என்று அழைக்கிறார் என்பது அவனுக்கு புரியவில்லை. இந்த இடத்தில்தான் செலியன் வெளியில் தெரிவது போன்ற ஒரு சாதாரண ஆள் இல்லை என்ற முதல் சந்தேகம் சேர்மத்துரை மனதில் முளைக்க தொடங்கியது. மறுநாள் காலையில் ஒட்டுமொத்த பங்களாவிலும் அந்த திருட்டு சம்பவத்தை பற்றியே பேச்சு ஓடிக்கொண்டிருந்தது. சேர்மத்துரையும் கண்மணியும் செலியன்தான் குற்றவாளி என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தனர். ஆனால் கயல்விழியின் நம்பிக்கை தன் கணவன் மீது முன்பை விட மிகவும் வலுவடைந்திருந்தது. மற்றொரு பக்கம் செலியன் அமைதியாக தனது வேலையில் ஈடுபட்டிருந்தான். அவனது முகத்தில் எந்த கோபமோ அல்லது பதற்றமோ இல்லை. அதே மதியம் வேளை செலியன் அழைப்பின் பேரில் அவனது பழைய நண்பன் ராம் பங்களாவிற்கு வந்து சேர்ந்தான். வெளியிலிருந்து பார்ப்பதற்கு அவன் ஒரு சாதாரண ஐடி பொறியாளர் போல் தோன்றினான். ஆனால் அவன் நாட்டின் மிகப்பெரிய சைபர் தடவியல் கம்பெனியின் முன்னணி நிபுணர் ஆவான். யாரிடமும் சொல்லாமல் பங்களாவின் சிசிடிவி சர்வரை சோதிக்குமாறு செலியன் அவனிடம் கூறினான். சில மணி நேர ஆய்வுக்கு பிறகு ராம், பதிவுகள் நிச்சயமாக அளிக்கப்பட்டுள்ளன, ஆனால் முழுமையாக அல்ல,
சர்வருக்குள் அதன் காப்பு பிரதி இன்னும் இருக்கிறது என்றான். இதை கேட்ட செலியன் புன்னகைத்தான். மாலைக்குள் அளிக்கப்பட்ட அனைத்து வீடியோ பதிவுகளும் முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டன. அந்த வீடியோவை பார்த்ததும் கயல்விழி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். இரவு சுமார் 11:30 மணியளவில் கம்பெனியின் நிதிப்பிரிவு தலைவர் சுந்தர் யாருக்கும் தெரியாமல் செலியன் அறைக்குள் செல்வது தெளிவாக தெரிந்தது. அவனது கையில் அதே கோப்புகளும் பணமும் இருந்தன. சில நிமிடங்களுக்கு பிறகு அவன் அறையை விட்டு வெளியேறினான். அதே வீடியோவில் செலியன் அந்த நேரத்தில் கேரேஜில் நள்ளிரவு வரை வேலை செய்து கொண்டிருப்பதும் அவன் பங்களாவிலேயே இல்லை என்பதும் தெளிவாக பதிவாகி இருந்தது. இப்போது எல்லாமே வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. மறுநாள் காலையில் குடும்பத்தினர் அனைவரும் வரவேற்பறைக்கு அழைக்கப்பட்டனர். வழக்கறிஞர் நவீன் டிவி திரையில் அந்த வீடியோ பதிவை ஒளிபரப்பினார். வீடியோ முடிவடைந்ததும் கூடம் முழுவதும் மயான அமைதி நிலவியது. சேர்மத்துறை மற்றும் கண்மணியின் முகங்களில் இரத்த ஓட்டமே இல்லாதது போல் வெளுத்து போயின. சுந்தர் பயத்தில் தலையை குனிந்து கொண்டான். நவீன் கடுமையான குரலில், இப்போது சொல்லுங்கள், உண்மையான திருடன் யார் என்று கேட்டார். சுந்தர் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு பிறகு பயத்தில் அனைத்து உண்மைகளையும் உளறிவிட்டான். என்னை சேர்மத்துறை சார்தான் இப்படி செய்ய சொன்னார். செலியன் மீது திருட்டு பழி விழுந்துவிட்டால் கயல்விழி மேடம் அவனை வீட்டை விட்டு துரத்தி விடுவார் என்று அவர் கூறினார். இதை கேட்டதும் கயல்விழியின் கண்களில் கண்ணீர் பெருகியது. தன் சித்தப்பா சித்தியிடம் இருந்து இப்படிப்பட்ட செயலை அவள் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்கவில்லை. சேர்மத்துறை ஆத்திரத்தில், இவன் பொய் சொல்கிறான், இதெல்லாம் அப்பட்டமான பொய் என்று கத்தினான். ஆனால் உடனே நவீன் மற்றொரு வீடியோ பதிவை ஒளிபரப்பினான். இந்த முறை அந்த வீடியோவில் சேர்மத்துறையும் சுந்தரும் சேர்ந்து திருட்டுக்கான முழு திட்டத்தையும் தீட்டுவது தெளிவாக தெரிந்தது. இப்போது அவர்கள் தப்பிக்க எந்த வழியும் இல்லை. கயல்விழி முதன்முறையாக தனது சித்தப்பாவிடம் கடுமையான குரலில், இன்றிலிருந்து நீங்கள் இருவருமே இந்த வீட்டிலும் சரி கம்பெனியின் எந்த ஒரு முடிவிலும் சரி தலையிட எந்த உரிமையும் இல்லை என்று கூறினாள். சேர்மத்துறையும் கண்மணியும் அவமானப்பட்டு அங்கிருந்து வெளியேறினர். ஆனால் செல்லும் வழியில் திரும்பி பார்த்த சேர்மத்துறை, செலியன், இன்று நீ என்னுடைய ஒரு திட்டத்தை தகர்த்து விட்டாய். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், உன்னுடைய உண்மையான கடந்த காலத்தை நான் நிச்சயம் கண்டுபிடிப்பேன் என்றான். செலியன் வெறும் புன்னகையை மட்டுமே பதிலாக தந்தான். எதுவும் பேசவில்லை. அன்று இரவே செலியனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. போன் திரையில் தெரிந்த பெயரை கண்டதும் அவன் உடனடியாக பங்களாவின் மொட்டை மாடிக்கு சென்றான். மறுமுனையில் இருந்து குரல் ஒலித்தது. சார், டெல்லி திட்டத்திற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது. உங்களுடைய அனைத்து கம்பெனியின் பங்குகளும் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு உச்சத்தை தொட்டுள்ளன. இயக்குநர்கள் குழு நீங்கள் திரும்பி வருவதற்காக காத்திருக்கிறது என்றான். செலியன் அமைதியான குரலில், இப்போதைக்கு வேண்டாம், என் வேலை முடியும் வரை என்னுடைய உண்மையான அடையாளம் யாருக்கும் தெரியக்கூடாது என்றான். சரிங்க சார் என்ற பதிலுடன் அழைப்பு துண்டிக்கப்பட்டது. மொட்டை மாடி படிகளுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த கயல்விழி சரிங்க சார் என்ற கடைசி வார்த்தையை மட்டுமே கேட்டாள். அவள் பெரும் திகைப்பில் ஆழ்ந்தாள். அவளது மனதில் முதன்முறையாக ஒரு கேள்வி எழுந்தது. ஒரு சாதாரண மெக்கானிக்கை மக்கள் ஏன் சார் என்று அழைத்து இவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்கள்? உண்மையில் செலியன் யார்? பலமுறை இதை அவனிடம் கேட்க அவள் விரும்பினாலும் ஒவ்வொரு முறையும் செலியன் புன்னகையுடன் பேச்சை திசை திருப்பி விடுவான். இன்னொரு பக்கம் சேர்மத்துறை தன் தோல்வியை அவ்வளவு எளிதில் ஒப்புக்கொள்ளும் ஆள் இல்லை. செலியனின் ஒட்டுமொத்த கடந்த காலத்தையும் தோண்டி துருவி அறிவதற்காக கதிரேசன் என்ற ஒரு தனியார் துப்பறிவாளனை அவன் பணியில் அமர்த்தினான். சில நாட்களாக கதிரேசன் செலியனை பின்தொடர்ந்தான். ஆனால் அவனுக்கு கிடைத்த தகவல்கள் அவனது புத்தியையே உலுக்கிவிட்டன. அவன் சேர்மத்துறையிடம், சார், இந்த ஆள் வெளியில் தெரிவது போன்ற ஆள் கிடையவே கிடையாது. ஆனால் முழுமையான விவரங்கள் எனக்கு கிடைக்கவில்லை. இவரது உண்மையான அடையாளம் மிகவும் ரகசியமாக பாதுகாக்கப்படுகிறது என்றான். சேர்மத்துறை ஆத்திரத்துடன், எந்த விலையை கொடுத்தாவது எனக்கு இவனை பற்றிய முழு உண்மையையும் தெரிந்தாக வேண்டும் என்றான். அதே நேரத்தில் அதே வாரத்தில் வீரபாண்டி கம்பெனியின் மிக முக்கியமான இயக்குனர் குழு கூட்டம் நடைபெறவிருந்தது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த பெரும் முதலீட்டாளர்களும் கம்பெனியின் அனைத்து இயக்குநர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவிருந்தனர். கூட்டம் தொடங்கவிருந்த தருணத்தில் திடீரென வெளியே டஜன் கணக்கிலான சொகுசு கார்களின் அணிவகுப்பு வந்து நின்றது. கருப்பு நிற சூட் அணிந்த பாதுகாப்பு குழுவினர் விறுவிறுவென உள்ளே நுழைந்தனர். அவர்களுக்கு பின்னால் பல முன்னணி தொழிலதிபர்களும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் உள்ளே வந்தனர். அரங்கில் அமர்ந்திருந்த அனைவரும் வாயடைத்து போயினர். அப்போது அந்த அதிகாரிகள் அனைவரும் ஒன்றாக எழுந்து நின்று மரியாதையுடன், வெல்கம் சேர்மன் சார் என்று முழங்கினர்.
அனைவரின் பார்வையும் நுழைவு வாயிலை நோக்கி திரும்பியது. கதவை திறந்து உள்ளே நுழைந்த அந்த நபர் வேறு யாருமல்ல, செலியன் தான். ஆனால் இன்று அவனது தோற்றம் முற்றிலும் வேறாக இருந்தது. விலை உயர்ந்த கருப்பு நிற சூட், பளபளக்கும் காலணிகள், கையில் ஆடம்பர கை கடிகாரம் மற்றும் அசாத்திய தன்னம்பிக்கையுடன் நிறைந்த நடை அரங்கு முழுவதும் எழுந்து நின்று கைத்தட்டியது. கயல்விழியின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. தனது சாதாரண கணவன் இவ்வளவு பெரிய ஆளுமையாக இருப்பான் என்பதை அவளால் நம்பவே முடியவில்லை. செலியன் மேடைக்கு சென்று அமைதியான குரலில், என்னுடைய முழு பெயர் செலியன் தான். நான் எந்த அரச குடும்பத்தையும் சேர்ந்தவன் அல்ல. மாறாக அசோக் குளோபல் கம்பெனியின் உரிமையாளரும் தலைவரும் ஆவேன் என்றான். அரங்கு முழுவதும் கரவொலியால் அதிர்ந்தது. செலியன் தொடர்ந்து, நான் பல வருடங்களாக எனது அடையாளத்தை மறைத்து சாதாரண மக்களிடையே வாழ்ந்து வருகிறேன். மனிதர்களை அவர்களின் வார்த்தைகளால் அல்லாமல் அவர்களின் குணத்தால் மட்டுமே எடை போட விரும்புகிறேன் என்றான். அவன் கயல்விழியை பார்த்து புன்னகைத்தபடி, கயல்விழி என்னிடம் ஒருபோதும் எனது வங்கி இருப்பு பற்றி கேட்டதில்லை. அவள் எனது குணத்தை மட்டுமே பார்த்தாள். அதனால்தான் நானும் எனது அடையாளத்தை மறைத்து வைத்திருந்தேன் என்றான். பின்னர் செலியன் பெரிய திரையில் சேர்மத்துறை மற்றும் கண்மணியின் அனைத்து சதி திட்டங்களின் ஆதாரங்களையும் திரையிட்டு காட்டினான். கம்பெனியின் இயக்குனர் குழு உடனடியாக தீர்ப்பளித்தது. சேர்மத்துறை மற்றும் கண்மணி ஆகியோர் கம்பெனியின் அனைத்து பதவிகளிலிருந்தும் நிரந்தரமாக நீக்கப்பட்டனர். மோசடி செய்ததாகவும் கம்பெனிக்கு நஷ்டம் ஏற்படுத்தியதாகவும் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகளும் தொடங்கப்பட்டன. சேர்மத்துறை அவமானத்தால் தலைகுனிந்து நின்றான். தான் ஒரு ஏழை மெக்கானிக் என்று நினைத்து கொண்டிருந்த ஒருவன் நாட்டின் மிகவும் மதிக்கப்படும் தொழிலதிபர்களில் ஒருவர் என்பது இப்போது அவனுக்கு புரிந்துவிட்டது. கயல்விழியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அவள் செலியனிடம், நீ நினைத்திருந்தால் முதல் நாளிலேயே உன்னுடைய அடையாளத்தை சொல்லி இருக்கலாமே என்றாள். செலியன் புன்னகைத்து, நான் அப்படி செய்திருந்தால் நீ என்னை நேசித்தது என் குணத்திற்கா அல்லது என் செல்வத்திற்கா என்பதை என்னால் ஒருபோதும் உணர்ந்திருக்க முடியாது என்றான். கயல்விழி உணர்ச்சி வசப்பட்டு அவனது கைகளை பற்றி கொண்டாள். செலியனின் உண்மையான அடையாளம் வெளிவந்ததும் ஒட்டுமொத்த அரங்கமும் பலத்த கைத்தட்டலால் அதிர்ந்தது. ஒரு சாதாரண மெக்கானிக் என்று நினைத்து தான் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்த ஒரு நபர் நாட்டின் மிகப்பெரிய தொழிலதிபர்களில் ஒருவராக இருப்பார் என்பதை கயல்விழியால் இன்னமும் நம்ப முடியவில்லை. சேர்மத்துறையும் கண்மணியும் அவமானத்தால் தலைகுனிந்து நின்றனர். அவர்களின் பல வருட பேராசையும் சூழ்ச்சிகளும் சில நிமிடங்களிலேயே முடிவுக்கு வந்தன. அப்போது கம்பெனியின் இயக்குநர்கள் குழு செலியனிடம், சார், இப்போது உங்கள் அடையாளம் அனைவருக்கும் தெரிந்துவிட்ட நிலையில் வீரபாண்டி கம்பெனியின் நிர்வாகத்தையும் உங்கள் பொறுப்பிலேயே எடுத்துக்கொள்வீர்களா என்று கேட்டது. செலியன் புன்னகையுடன், இல்லை, இந்த கம்பெனி திரு வீரபாண்டியன் அவர்களின் கடின உழைப்பின் கனவு. இதற்கு உண்மையான உரிமையாளர் கயல்விழி மட்டுமே. நான் அவளது கணவன், முதலாளி அல்ல என்றான். இதை கேட்டதும் அரங்கம் முழுவதும் மீண்டும் கரவொலியால் அதிர்ந்தது. கயல்விழியின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருகியது. தான் ஒரு வாழ்க்கை துணையை மட்டுமல்ல, ஒரு உண்மையான மனிதனை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்பதை அவள் முதன்முறையாக உணர்ந்தாள். சில நாட்களுக்கு பிறகு நீதிமன்றத்தில் சேர்மத்துறை மற்றும் கண்மணிக்கு எதிராக மோசடி, கம்பெனி ஆவணங்களை திருத்துதல் மற்றும் பொய் சதி திட்டம் தீட்டிய வழக்குகளின் விசாரணை நடைபெற்றது. சிசிடிவி காட்சிகள், ஆவணங்கள் மற்றும் சாட்சிகளின் அடிப்படையில் நீதிமன்றம் இருவரையும் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தது. கம்பெனியின் அனைத்து உரிமைகளும் அவர்களிடமிருந்து நிரந்தரமாக பறிக்கப்பட்டன. மேலும் அவர்களால் ஏற்பட்ட நிதி இழப்பை ஈடு செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது. தீர்ப்புக்கு பிறகு சேர்மத்துறை முதன்முறையாக தனது தவறை ஒப்புக்கொண்டு கயல்விழியிடம், மகளே, பேராசை எங்கள் கண்களை மறைத்துவிட்டது. முடிந்தால் எங்களை மன்னித்துவிடு என்றார். கயல்விழி அமைதியான குரலில், நான் உங்களை மன்னிக்கிறேன். ஆனால் நம்பிக்கை ஒருமுறை உடைந்துவிட்டால் அது மீண்டும் உருவாவதற்கு நீண்ட காலம் பிடிக்கும் என்று பதிலளித்தாள். சில மாதங்களுக்கு பிறகு கயல்விழியும் செலியனும் இணைந்து வீரபாண்டி பவுண்டேஷன் என்ற அறக்கட்டளையை தொடங்கினர். இந்த அமைப்பின் மூலம் ஏழை குழந்தைகளின் கல்வி, விதவைகளுக்கான உதவி, அனாதை குழந்தைகளின் பராமரிப்பு மற்றும் தேவையுள்ள நோயாளிகளுக்கு இலவச சிகிச்சை ஆகியவை தொடங்கப்பட்டன. செலியன் தனது பல கம்பெனியின் லாபத்தில் ஒரு பகுதியை ஒவ்வொரு ஆண்டும் இந்த அறக்கட்டளைக்கு நன்கொடையாக வழங்க முடிவு செய்தான். கயல்விழியும் தனது தந்தையின் அறக்கட்டளையில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கினான். மெல்ல மெல்ல வீரபாண்டி அறக்கட்டளை ஒரு வெற்றிகரமான கம்பெனியாக மட்டுமல்லாமல் நேர்மை மற்றும் சமூக சேவைக்கான ஒரு சிறந்த முன்மாதிரியாகவும் மாறியது.
ஒரு மாலை வேளையில் இருவரும் தங்கள் வீட்டின் மொட்டை மாடியில் அமர்ந்து சூரிய அஸ்தமனத்தை பார்த்து கொண்டிருந்தனர். கயல்விழி புன்னகையுடன், அன்று நான் உன்னுடைய ஆடைகளை பார்த்து முடிவு செய்திருந்தால் ஒருவேளை என் வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சியை இழந்திருப்பேன் என்றாள். செலியன் அவளது கைகளை பற்றி கொண்டு, ஒரு மனிதனின் அடையாளம் அவனது சட்டை பையில் இல்லை, அவனது மனதிலும் அவனது செயல்களிலும் தான் இருக்கிறது என்றான். இருவரும் புன்னகைத்தபடி தூரத்து வானத்தை பார்த்தனர். அன்று கயல்விழிக்கு தனது தந்தை வீரபாண்டி கூறிய ஒரு வார்த்தை மீண்டும் நினைவுக்கு வந்தது. செல்வம் எப்போதும் பரம்பரை சொத்தாக கிடைக்கலாம், ஆனால் நல்ல குணமே ஒரு மனிதனின் மிகப்பெரிய அடையாளம். உறவுகள் பணத்தால் உருவாவதில்லை, நம்பிக்கையாலும் நற்பண்புகளாலும் தான் உருவாகின்றன. பேராசை சில காலம் வெற்றி பெறுவது போல் தோன்றலாம், ஆனால் இறுதியில் வெற்றி எப்போதும் உண்மைக்கும் நேர்மைக்கும் மட்டுமே சொந்தமானது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.